ஆமா, இருந்தாலும் கிளம்பிக்கிட்டுதான் இருக்கான். கிளம்பணும்னு நம்ம போயிட்டு ஓடியாந்துருவோம் சித்த. ஆளுக்கு பாதி காசு போட்டுக்கலாம், ஆட்டோலயே போயிட்டு வந்துருவோம். பஸ் எல்லாம் நெருக்கமா இருக்கும். சரி. ஆமா, புளியில கொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேசுறேன் இரு சித்த. என்ன எங்கிட்ட கடந்தா ஆமா மாதிரி கண்டுபிடிச்சேன். வேலைக்கு போனோன்னு உட்கார்ந்து டெய்லி உட்கார்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து எல்லா பொம்பளையும் அப்படிதான். புருஷ வேலைக்கு போனோம்னதான் வெளியில போக முடியும். உனக்கு ஆட்டியா வச்சு கொட்டிக்கிட்டே வா, இந்த வீட்டுல கிடப்பாங்க. நீ வேலைக்கு தொலைஞ்சோட நான் இங்கிட்டு போயிட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேன். என்ன வேலை? வீட்டுக்கே 1008 வேலை இருக்கும். சரசாக்கா அது புடவை எடுக்க டீனாரு கூட்டுச்சு, அதுக்கு போறேன். இப்போ உனக்கு என்ன நோவுது? எனக்கு மரியாதை கொடுத்து உனக்கு வேலைக்கு போனோன்னு போயிட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வந்துடுறேன்னா அது ஏற்க சொல்லிட்டு போகலாம். எந்த பொம்பளைக்கும் பிடிக்காது. அதனால இப்படி டிமிக்கி கொடுத்துட்டு போனா நான் வேலைக்கு போனோம்னா டெய்லி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்க வெளில. நீனு அதெல்லாம் இல்ல, என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதையா. ஒரு நாள் நடக்கிறத வச்சு நீ எல்லா நாளும் யோகிச்சுக்கிட்டு இருக்கிற. ரொம்ப பிரஷர் ஏத்தி நடுங்க வைக்கிற. இப்ப யார்கிட்ட பேசுறியாக்கா? அப்ப நம்ம போயிடுவாருக்கா. போனோன்னு ஆட்டோல பாதி பாதி காசு அப்படி ஒட்டு கேட்டிருக்க. பெண்கள் பேசுறத ஒட்டு கேட்கறது தவறான செயல். புருஷனா இருந்தாலும் சரி, எதுக்கு நான் பேசுறது ஒட்டு கேட்கிறேன்? எங்க அம்மாட்ட சொல்லட்டா? நானு வன்கொடுமை சட்டத்துல உள்ள சொல்லு. உங்க அம்மாட்ட சொல்லு, இல்ல உங்க அப்பாட்ட யார்கிட்ட வரலாம் சொல்லு. அதை பத்தி எனக்கு முகரையும் பாரு. ஒரு கொட்டை எடுக்க பிள்ளைங்களா பேச வந்து கொட்டை எடுக்கணுமா? எதுல கொட்டை எடுக்க? உட்காந்து எடியா புழு வச்சு போயிரு. அந்த நம்ம கொட்டை எடு பட்டை எடுத்து ஏன் உயிரை போட்டு எடுத்துட்டு இருக்க? நீ எதுக்கு 9 மணிக்கு வேலைக்கு போக மாட்டியா? ஆண்கள் எல்லாம் 9 மணிக்கெல்லாம் வெளியில போயிட்டு சாயந்தரம் 8 மணி 9 மணிக்கு தான் வரணும். யாருமா வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். போடுற பாரு, உனக்கு என்ன தெரியும்? நொந்து போய் கிடக்கான். ஆமா, போய் நல்லா பட்டே மூஞ்சி முகரை எதுக்குமா பொட்டை எடுத்து கிடக்காது? புழு வச்சு வேலையா? நான் பத்தி குடும்ப பெண்ணா சிக்கனமா இருக்கேன். இதெல்லாம் பாரு, பத்திரமா காய வச்சு டப்பால போட்டு அடைச்சு வைப்பேன். அடைச்சு மட்டும் தான் வைக்கல, சமைக்க மாட்டேங்கிறீங்க. அதான பெரிய சமைச்சா காலி ஆயிரும்ல, அதனால அப்படி இங்க மாதிரி இம்புட்டு இருக்கு. இத சமைச்சா இவ்வளோன்னு ஆயிராது. பாத்து இருக்கு. இப்படி காய வச்சு ஒரு பக்கட்ட மணி வச்சுக்க வேண்டியதா? காய வச்சுதான் எல்லாம் போயிட்டு இருக்கு. போ. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. வெள்ளு வெடுக்கு வேலைக்கு கிளம்புற வழியா பாரு. போ, எந்திரியா.